இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில நாளைக்கு இதோட ரிசல்ட்டை அறிவிக்க போறாங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு நடைபெறும். தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி நடைபெறும். இப்ப நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப மக்களவை தொகுதி 543 தொகுதிகள் இருக்கு. இதுல மேக்சிமம் 272 தொகுதிகளை கைப்பற்றவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இப்போ பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கண்டிப்பா ஒரு 400 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை மறுபடியும் 3வது முறையா நாங்க பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தடவை பிஜேபி எல்லாம் வரமாட்டாங்க, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி சில நிறுவனங்கள்ல வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியன் நியூஸ் என்டிஏ கூட்டணி 371 இடங்களை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 125 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் 47 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரிபப்ளிக் டிவி PMARQ எக்ஸிட் போல் நேஷனல் ப்ரொஜெக்ஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 359 இடங்களை கைப்பற்றும், இந்திய கூட்டணி 154 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் 30 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா PMARQ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றும், என்டிஏ 359 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க 30 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டிவி மாஸ்ட்ரீஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றுவாங்க, என்டிஏ 359 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க 30 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மாஸ்ட்ரிஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 353 இருந்து 368 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 118 இருந்து 133 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சி 43 இருந்து 48 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜான்கி பாத் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணி 151 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிஏ 377 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சி 15 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா NDTV இந்தியா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணி 142 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க, என்டிஏ 365 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க, மற்றவங்க 36 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூஸ் நேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 342 தொகுதியிலிருந்து 378 தொகுதி வரைக்கும் இவங்க கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்திய கூட்டணி 153 இருந்து 169 தொகுதிகள் வரை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சி பார்த்தீங்கன்னா 21 இருந்து 23 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டேனிக் பஷ்கர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி 281 தொகுதியிலிருந்து 350 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 145 இருந்து 201 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க 33 இருந்து 49 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏபிபிசி ஓட்டர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 149 இருந்து 179 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 94 இருந்து 115 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் 1 இருந்து 7 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நியூஸ் 24 சாணக்கியா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 284 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 90 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் 12 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தது எல்லாமே ஓவராலா இந்தியா முழுக்க உள்ள கருத்து கணிப்பை தான் நம்ம பார்த்தோம். அடுத்ததா மாநில ரீதியாக கருத்து கணிப்பு பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது தமிழ்நாடு. தமிழ்நாடுல இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணி 33 இருந்து 37 தொகுதிகளை கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிஏ 2 இருந்து 4 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதிமுக 2 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்த கட்சி வந்து 0 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா CNN பிளஸ் நியூஸ் 18 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி 36ல இருந்து 39 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிஏ வந்து 1ல இருந்து 3 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிமுக 2 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற தொகுதிகள்லாம் 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. TV9 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி 33 இடங்களை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிஏ வந்து 4 இடங்களை கைப்பற்றுவாங்க. அதிமுகவும் மற்ற கட்சிகளும் வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஏபிபி நியூஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி 37ல இருந்து 39 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஜக 2 இடத்தை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சி வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராஜஸ்தான் மாநிலம் இங்க இந்தியா நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ 16ல இருந்து 19 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி வந்து 5ல இருந்து 7 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஏபிபி சி ஓட்டர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து 21 தொகுதிகளிலிருந்து 23 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 2ல இருந்து 4 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மேற்கு வங்கம் ரிபப்ளிக் டிவி மாஸ்ட்ரிஸ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 21 தொகுதியிலிருந்து 25 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம்சி இவங்க 16ல இருந்து 20 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிஏ வந்து 1 தொகுதியை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நியூஸ் 18 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 6ல இருந்து 9 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. டிஎம்சி வந்து 3ல இருந்து 6 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. இந்தியா வந்து 0 இடத்தை தான் கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி 21 இடங்களை வந்து கைப்பற்றுவாங்க. டிஎம்சி 19 இடங்களை கைப்பற்றுவாங்க. இந்தியா கூட்டணி வந்து 2 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரிபப்ளிக் டிவி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 22 இடங்களை கைப்பற்றுவாங்க. டிஎம்சி 20 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான்கி பாத் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 21ல இருந்து 26 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம்சி இவங்க 18ல இருந்து 16 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி வந்து 2 இடங்களை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மத்திய பிரதேசம் இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து 28ல இருந்து 29 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. இந்திய கூட்டணி 1 தொகுதியை வந்து கைப்பற்றுவாங்க. மற்ற தொகுதியெல்லாம் 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது குஜராத்தில் டைம்ஸ் நவ் இடிஜி ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 26 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க. இந்திய கூட்டணி 0 இடத்தை கைப்பற்றுவாங்க. மற்ற கட்சிகளும் வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 25ல இருந்து 26 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. இந்திய கூட்டணி 1 தொகுதியை வந்து கைப்பற்றுவாங்க. மற்ற கட்சிகள் வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆந்திராவில் நியூஸ் 18 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 19ல இருந்து 22 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. ஒய்எஸ்ஆர்சிபி இவங்க வந்து 5ல இருந்து 8 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. மற்ற கட்சிகள்லாம் 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரிபப்ளிக் பாரத் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 69ல இருந்து 74 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 6ல இருந்து 11 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்தியா நியூஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 69 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 11 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க 0 இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நியூஸ் 18 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ 22ல இருந்து 25 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. இந்திய கூட்டணி வந்து 3ல இருந்து 6 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க
சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் பூஜ்ய இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பீகார்ல இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணி 23ல இருந்து 29 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிஏ 7ல இருந்து 10 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்தவங்க வந்து 2 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ 29ல இருந்து 33 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 7ல இருந்து 10 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற தொகுதிகள் பூஜ்ய இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கர்நாடகாவில் இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ 23ல இருந்து 25 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க. இந்திய கூட்டணி 3ல இருந்து 5 தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க பாத்தீங்கன்னா பூஜ்ய இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நியூஸ் 18 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 23ல இருந்து 29 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி 3ல இருந்து 7 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சி பூஜ்ய இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் நவ் இடிஜி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 23ல இருந்து 26 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணி வந்து 3ல இருந்து 7 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து பூஜ்ய இடத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 20ல இருந்து 22 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க. இந்திய கூட்டணி 3ல இருந்து 5 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க. ஜேடிஎஸ் வந்து 3 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது கேரளாவில் இந்தியா டுடே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ 2ல இருந்து 3 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூடிஎஃப் இவங்க வந்து 17ல இருந்து 18 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எல்டிஎஃப் இவங்க வந்து ஒரு தொகுதியை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து பூஜ்ய இடத்தை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நியூஸ் 18 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடிஎஃப் வந்து 15ல இருந்து 18 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்டிஎஃப் வந்து 2ல இருந்து 5 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டிஏ வந்து 1ல இருந்து 3 தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலா கருத்து கணிப்பும் பார்த்தாச்சு, சில முக்கியமான மாநில ரீதியாகவும் கருத்து கணிப்பு பார்த்தாச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு வந்து பிஜேபிக்கு தான் வந்து கொஞ்சம் சாதகமா இருக்கா மாதிரி தெரியுது. இதனாலே சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்புலாம் வந்து ஏற்றுக்க முடியாது, அது எந்த அடிப்படையில் அதை எடுக்கிறாங்க அப்படின்றதே தெரியல, இதை வச்சு இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும் போதே இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்புலாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு அது வந்து கரெக்டாக தான் இருந்தது, இந்த தடவையுமே அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியுமே பேசுறாங்க. எப்படி தான் இருந்தாலுமே வந்து நம்ம யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.